வணக்கம் காவேரியன்ஸ், வெல்கம் பேக் டு காவேரி பிஸ்னஸ். இன்றைக்கி கூட மார்க்கெட் சிவியராக ஃபால் ஆகிருக்கு. நேரில் 200 பாயிண்ட்ஸ் வரைக்கும் குறைஞ்சிருக்கு. இந்த வீடியோ ஷூட் பண்ணுற டைம் அரௌண்ட் 11 o'clock. அப்போ மார்க்கெட் பாசிட்டிவாக ரியாக்ட் பண்ணலன்னு சொல்லணும். எதுக்கு அப்படின்னா ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் வித் யூகே. ஏன் அப்படின்னா அமெரிக்காவோட இன்னும் அக்ரிமெண்ட் சைன் பண்ணல, அதில் நிறைய அன்சர்டன்ட்டி இருக்குது. அண்ட் அமெரிக்காவோட நம்மளோட பைலேட்ரல் ட்ரேடு தான் ஹியூஜ் அமௌண்ட்டாக இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். பட் ஆனால் இந்த மாதிரி ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் இந்தியாவுக்கு ரியலி பெனிஃபிஷியலாக அமையுமா அப்படின்னு பார்த்தோம்னா, ஏர்லியர் ஃப்ரீ ட்ரேட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஆசியானோட நம்ம சைன் பண்ணியிருக்கோம். அதை சைனா எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி அந்த கண்ட்ரீஸ் மூலமாக இந்தியாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அது ஒரு லூப்போல் இருந்தது. அது இந்த அக்ரிமெண்ட்டில் செட்ரைட் பண்ணியிருப்பாங்கன்னு கூட நம்ம சொல்லலாம். பட்டு ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் அசச் பெனிஃபிஷியலாக அமையுமா அப்படின்னு பார்த்தா, என்னை பொறுத்த வரைக்கும் அமையாது அப்படின்னு தான் சொல்வேன். இமீடியட் பெனிஃபிட் இருக்கும். தெர் இஸ் ஷேர் மார்க்கெட்டை ரியாக்ட் பண்ணும் பாசிட்டிவாக. தென் சில ஸ்டாக்ஸ் இதனால் பெனிஃபிட் அடையும். ஆனால் 1 or 2 இயர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பெனிஃபிட்ஸ்லாம் எரோட் ஆகிடும். ஏன் அப்படின்னா 2 வித காரணம் சொல்லலாம். ஒன்று ஸ்ட்ரக்சரல் வீக்னஸ் இன் இந்தியா, எஸ்பெஷலி இந்த இண்டஸ்ட்ரியல் செக்டார் அப்படின்னு சொல்லணும். செகண்ட் திங் என்னென்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கும் பங்களாதேஷ் ஆர் பாகிஸ்தானுக்கும் ஒரே டியூட்டி அங்கே லெவி பண்ண போகிறாங்க யூகேயில் ஃபார் அவர் எக்ஸ்போர்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபார்மாக இருக்கட்டும், டெக்ஸ்டைல்ஸாக இருக்கட்டும், இல்லாட்டா எலக்ட்ரானிக்ஸாக இருக்கட்டும். அண்டு அங்கே ஒன்றும் டியூட்டியே இருக்க போகிறதில்ல. அப்படி இருக்கிறப்ப நேச்சுரலி மோர் எக்ஸ்போர்ட்ஸ் தானே பண்ணணும் நம்ம. பட் ஆக்சுவலாக என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பையர் என்ன யூகே என்ன சொல்லுவாங்கன்னா, உனக்கு தான்ப்பா டியூட்டி இல்லாமல் எக்ஸ்போர்ட் பண்ண முடியுது, அவனால் ஏன் குறைச்சி கொடுக்கக்கூடாது ப்ரைஸ் அங்குவாங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே அதான் சொல்லுவாங்க. அப்போ அதுலேயே ஒரு 5% நாக் அவுட் ஆகிடும். ஸோ இன்னொரு 5% தான் இருக்கும். அது 1 or 2 இயர்ஸில் அதோட பெனிஃபிட்டும் எரோட் ஆகிடும். ஏன் அப்படின்னா அதான் செகண்ட் பாயிண்ட், ஸ்ட்ரக்சரல் வீக்னஸ் இன் இந்தியா. இன்றைக்கி இண்டஸ்ட்ரி வெரி ஹை லெவலில் ப்ராஃபிட் பண்ண முடியல. ஆக்சுவலாக ஃபியூ இண்டஸ்ட்ரீஸ் அந்த லெவலில் ஹை லெவலில் ப்ராஃபிட் ஏர்ன் பண்ண முடியுது. பட் நாட் ஆல் இண்டஸ்ட்ரி, எஸ்பெஷலி இந்த டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி பற்றி நான் கிளியராக என்னால் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லுவேன். பேசிக்லி இந்த டெக்ஸ்டைலுக்கு இந்த காஸ்ட் ஆஃப் கன்வர்ஷன் இருக்குது பாருங்கள், த கான்டென்ட் ஃபினிஷ்டு ப்ராடக்ட் அது ரொம்ப ஹையாக இருக்கும் டியூ டு பவர் காஸ்ட்னால. அவங்களும் வேரியஸ் மெஷர்ஸ் மூலமாக ஓன் பவர் ஜென்ரேஷன் இல்லாட்ட கேப்டிவ் பவர் அது மாதிரி போனால் கூட என்ன மாதிரி நம்ம ரெஸ்பான்ஸ் இந்தியன் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ்லேருந்து நம்ம கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, இந்த இண்டஸ்ட்ரிக்கெலாம் பார்த்தீங்க அப்படின்னா மோர் அண்ட் மோர் தி சார்ஜஸ் லெவி பண்ணிகிட்டே இருப்பாங்க. இந்த ஃபார்ம் ஆஃப் அ டிரான்ஸ்மிஷன் வீலிங் சார்ஜஸ் அது ஏறிட்டே போகும். அண்ட் பவர் காஸ்ட்டு எவ்ரி இயர் பேஸ்ட் ஆன் இன்ஃப்ளேஷன் அப்படின்ட்டாங்க இந்த இப்போலாம். அப்போ பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளேஷன் எப்படி 3% 4% அது மாதிரி இருக்க ஏறிட்டே போயிட்டே இருக்கும். அப்போ இந்த பெனிஃபிட்ஸ் கிடைக்குது பாருங்கள், அதெல்லாம் அப்படியே நல்லிஃபை ஆகிடும். அண்டு ப்ராஃபிட்டபிளாகவே ரன் பண்ண முடியாது. இது மட்டும் இல்லைங்க, நிறைய இன்வெர்டட் டியூட்டி ஸ்ட்ரக்சரும் இந்த டெக்ஸ்டைல் யூனிட்ஸ் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்காங்க. தென் ஜிஎஸ்டியில் இருக்க அனாமலிஸு, அங்கே இருக்க ஹெவி டாக்ஸேஷன்ஸ் எல்லாமே இந்த மாதிரி ஹைலி லேபர் இன்டென்சிவ் இண்டஸ்ட்ரீஸாக பாதிக்குது. அதனால தான் பெரிய லெவலில் மார்க்கெட் பாசிட்டிவாக ரியாக்ட் பண்ணல அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். பட் எனியோ தி யூகே கம்பெனிஸ் நல்லா பெனிஃபிட் அடைய போகிறாங்க. ஏன் அப்படின்னா ஸ்பிரிட்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ண போகிறாங்க. அண்ட் ஈவன் ஆட்டோமொபைல்ஸ் கூட அங்கேருந்து நிறைய எக்ஸ்போர்ட் ஆக போகுது. ஆனால் ஒவ்வொரு படிப்படியாக குறைஞ்சா கூட ஸ்டில் இட் ப்ரொவைட்ஸ் ஒரு பெரிய காம்படிட்டிவ் என்வாயன்மெண்ட் உருவாக்கும். அந்த கேட்ஃபிஷ் எஃபெக்ட் அப்படின்னு சொல்கிறோம் பாருங்கள், அது உருவாகும். நம்மளுடைய ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியும் தட்டி எழுப்புவாங்கன்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க காம்படிஷன் இல்லாமல். ஸோ அவங்களுக்கெல்லாம் ஒரு காம்படிஷன் வர்றதுனால மேபி அவங்க கூட நல்லா பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ வித் திஸ் இன்ட்ரொடக்ஷன் நம்ம வி கேன் கோ இன்டு
the main subject of the day பார்த்தீங்கன்னா 2 கம்பெனி, ஒன்று வந்து ப்ளூ ஜெட், அனதர் வந்து பஜாஜ் ஹவுசிங். 2 பேரும் ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ப்ளூ ஜெட் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் நிறைய ரியாக்ட் ஆகிருக்கு அந்த ப்ரைஸ் அவங்களுடைய ரிசல்ட்ஸ் பப்ளிஷ் பண்ணோன்னே. பட் இதை பற்றி ஒரி பண்ண வேண்டியதில்லை அப்படின்னு நினைக்கிறேன் நான். நம்மளுடைய டாப் 22 கிரேட் ஸ்டாக்ஸில் இந்த கம்பெனி இன்க்ளூடட். ஏன் நான் இன்க்ளூட் பண்ணேன்னா அந்த சிடிஎம்ஓ ஃபெசிலிட்டினால். ஏன்னா இவங்க பண்ணுறது வந்து யூனிக் ஏரியா, எஸ்பெஷலி எந்த இதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த அட்வான்ஸ் இன்டர்மீடியேட் அப்படின்னு சொல்கிற ஏரியாவில் தான் இவங்க இருக்காங்க. இன்னோவேட்டிங் கம்பெனிஸுக்காக இவங்க பிஸ்னஸ் பண்ணுறதுனால இந்த ட்ரம்ப்போட டாரிஃப் வந்து வெகுவாக இவங்களை பாதிக்காது அப்படின்னு சொல்லலாம். ஏன் இந்த மாதிரி சிடிஎம்ஓ பிஸ்னஸ் இந்தியாவுக்கு நோக்கி வருது அப்படின்னா பேசிக்கலி இங்கே இருக்க அப்ரூவ்டு ஃபெசிலிட்டி, எஃப்டிஏ அப்ரூவ்டு ஃபெசிலிட்டி இருக்குது, அதனால் என்ட்ரி பேரியர் இருக்குது. அண்டு இவங்க நல்ல ஃபெசிலிட்டியை மெயின்டைன் பண்ணுறதுனாலையும் இவங்களுக்கு வந்து இந்த ஆர்டர்ஸ் கிடைக்குது அப்படின்னு சொல்லலாம். அண்டு அங்கே வந்து நிறைய இன்னோவேட்டிங் கம்பெனிஸ் இருக்கிறனால அவங்க வந்து இந்தியாவை நம்பி இருக்கிறாங்க ஃபார் ப்ரொடக்ஷன் அப்படின்னு கூட சொல்லலாம். அதனால் இந்த பிஸ்னஸ் கண்டினியூ ஆகும். அண்ட் அஃப்கோர்ஸ் இவங்க இந்த பிஸ்னஸ் மட்டும் தான் இருக்காங்களான்னு பார்த்தீங்கன்னா இல்லை. அவங்களுடைய பிஸ்னஸ் வந்து இந்த மாதிரி இன்டர்மீடியட் பிஸ்னஸில் இருக்காங்க. தென் வந்து ஈவன் இந்த ஸ்வீட்னஸ்ன்னு சொல்லுவாங்க, இந்த சாக்ரைன் அந்த இதில் இருக்காங்க. இன் அடிஷன் டு தட் ஆக்டிவ் ஃபார்மசூட்டிக்கல் இன்க்ரீடியன்ட்லேயும் இருக்காங்க. கம்பெனி தரப்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒய் தெர் இஸ் அ ட்ராப் இன் இந்த மார்ஜின் அப்படிங்கிறதுக்கு 2 காரணம் சொல்லியிருக்காங்க. ஒன்று வந்து இந்த ப்ராடக்ட் மிக்ஸில் இப்போ ஹை வேல்யூ ப்ராடக்ட்ஸை வந்து குறைச்சி விற்று லோ வேல்யூ ப்ராடக்ட்ஸ்க்கு நிறைய சேல்ஸ் இருந்ததுன்னா டெஃபினட்டாக அவங்களோட மார்ஜின் எஃபெக்ட் ஆகும். செகண்ட் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்வென்ட்ரி. இப்போ இந்த தடவை வந்து இந்த குவார்ட்டரில் இன்வென்ட்ரி லெவல் குறைஞ்சிருக்கு கம்பேர்ட் டு த லாஸ்ட் குவார்ட்டர். அதனாலையும் உங்களுக்கு மார்ஜின் வந்து ஹெவியாக ஸ்குவீஸ் ஆகிடுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் கம்பெனி சைட்லேருந்து வர எக்ஸ்ப்ளனேஷன். இட்ஸ் அ டெட் ஃப்ரீ கம்பெனி, இதனால் இவங்களை அதர் இன்கம் கூட இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு. பட் இந்த இதில் வந்து அதில் கூட ஒரு டிப் இருக்குனாலையும் ப்ராஃபிட் அஃபெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். வித் திஸ் இன்ட்ரொடக்ஷன் நம்ம பார்க்கலாம் இவங்களோட ரிசல்ட்ஸ் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் பார்த்தீங்கன்னா 354 crores. இதெல்லாம் மில்லியனில் கொடுத்துருக்கேன், நான் க்ரோஸில் சொல்கிறேன் நான். இவங்களோட க்ரோஸ் மார்ஜின் வந்து 48.4, இது வந்து குறைஞ்சிருக்கு 54.9. நான் மேலே சொன்ன காரணம் தான் அதுக்கு காரணம். அண்டு இப்பிட்டா வந்து 121 crores லாஸ்ட் இயர் குவார்ட்டரில் பார்த்தீங்கன்னா 140 crores. அண்டு நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா தெர் இஸ் ஆஃப்டர் டேக்ஸ் 91 crores, முன்னாடி வந்து 110 crores இருந்திருக்கு. அண்டு மார்ஜின் வந்து 25.7 இந்த குவார்ட்டரில், லாஸ்ட் குவார்ட்டரில் பார்த்தீங்கன்னா 32.3 அப்படின்னு இருக்கு. அண்டு இதே சமயத்தில் இந்த அதர் இன்கமில் பாருங்கள், தெர் இஸ் அ ட்ரெஷரி ஆப்ரேஷனில் இவங்ககிட்ட இருக்கிற சர்ப்ளஸ் மணியை இந்த பாண்ட்ஸ்லேயோ இல்லாட்டா அதர் சிடிலேயோ இன்வெஸ்ட் பண்ணுறதுனால சம் மணி ஏர்ன் பண்ணுறாங்க. அந்த இது வந்து இந்த தடவை குறைஞ்சிருக்கு. இது வந்து 8.3 crores இந்த தடவை வந்திருக்கு. போன தடவை 12.2 crores ஏர்ன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால் கூட இவங்களோட ப்ராஃபிட் வந்து தெர் இஸ் அ டிப் இருந்திருக்கலாம் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். நான் ஏற்கனவே சொன்னேன் இவங்க 3 செக்மெண்ட்ஸில் இருக்காங்க. அதில் வந்து தி பிக்கெஸ்ட் செக்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏபிஐ தான், 28%. ஸோ அதில் தான் இவங்களுடைய மோஸ்ட் ஆஃப் த ரெவன்யூ வருது. அண்டு தி பேலன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கான்ட்ராஸ்ட் மீடியா அப்படிங்கிற அந்த இன்டர்மீடியட்டில் இருக்கல அது வந்து 19%. இந்த சாக்ரைன் தர் இஸ் ஸ்வீட்னஸ் வந்து அரௌண்ட் 4% வருது. அண்ட் இந்த கான்ட்ராஸ்ட் மீடியாங்கிறது என்ன அப்படின்னா இந்த இமேஜிங் பண்ணுறாங்களே, இந்த சிடி ஸ்கேன் எடுக்கும்போது அதுக்கு வந்து ஒரு ஃப்ளூயிடை இன்ஜெக்ட் பண்ணுவாங்க, இல்லாட்டா எம்ஆர்ஐ பண்ணும்போது அந்த இதை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு வேணுங்கிற இம்பார்ட்டன்ட் இன்டர்மீடியேட்ஸை இந்த கம்பெனி சப்ளை பண்ணுறாங்க. ஸோ அதனால வந்து இந்த கம்பெனி வந்து ஒரு வேல்யூபிள் கம்பெனி அப்படின்னு தான் சொல்லணும். சிடிஎம்ஓ பிஸ்னஸ் அசச் வந்து இட்ஸ் அ குட் பிஸ்னஸ். ஏன் அப்படின்னா இந்த இன்னோவேட்டருக்காக ஒர்க் பண்ணுறனால இது வந்து லாங் கான்ட்ராக்சுவல் பீரியட் இருக்கும் கூட நம்ம சொல்லலாம். ஸோ இதுதான் காரணம் ஒய் வந்து இந்த கம்பெனி வந்து இந்த தடவை வந்து குறைச்சி ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதுக்கு. பட் வந்து இதுதான் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு கூட நான் சொல்லுவேன். பட் யூ ஹாவ் டு வெயிட், ரொம்ப நாள் வெயிட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு ரிட்டர்ன் கிடைக்கும். ஷார்ட் பீரியடில் பெரிய லெவலில் ஒன்றும் சேஞ்சஸ் இருக்காது. when மார்க்கெட் பவுன்ஸ் பேக் பண்ணி வர்றப்ப இதெல்லாம் வந்து குயிக்காக பவுன்ஸ் பேக் பண்ணி வரும் அப்படின்னு சொல்லலாம். வித் திஸ் நம்ம நெக்ஸ்ட் கம்பெனி எடுத்துப்போம், பஜாஜ் ஹவுசிங்.
ஸோ இது வந்து நம்ம டாப் 22ல் இருக்குது. அந்த பஜாஜ் ஹவுசிங் பார்த்தீங்கன்னா இந்த தடவை எக்ஸலண்ட் ரிசல்ட்ஸ் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்வேன் நான். எவ்ரி பேராமீட்டர் நீ எனி என்பிஎஃப்சியோட எனி பேராமீட்டர் எடுங்க, அந்த பேராமீட்டரில் அவங்க எக்ஸல் தான் பண்ணியிருக்காங்க எக்ஸப்ட் ROE வந்து ஏன் அப்படின்னா இப்போ தான் ரீசெண்டாக வந்து அவங்க நிறைய வந்து ஐபிஓ மூலமாக ஃபண்டு வர ரைஸ் பண்ணியிருக்காங்க. அதனால அது அஃபெக்ட் ஆக தான் செய்யும், அவங்களுடைய ROE அஃபெக்ட் ஆக செய்யும். பட் ஆனால் இவங்ககிட்ட நிறைய கேபிட்டல் இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம். இதை வச்சுக்கிட்டு ஈவன் வித்தவுட் ஆடிங் ஃபர்தர் கேபிட்டல் இல்லாமல் இவங்க வந்து லென் பண்ண முடியும் அப்படின்னு கூட சொல்லலாம். இவங்க ரிசல்ட்ஸை பார்த்தலாம். இவங்க வந்து AUM தட் இஸ் அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா நியர்லி 1,20,000 crores. முன்னாடி 97,000 crores இருந்தது அட் த டைம் ஆஃப் பப்ளிக் இஷ்யூ டைமில். அண்ட் லோன் அசெட்ஸ் இந்த ஆக்சுவல் லென் பண்ண அந்த மணி வந்து பார்த்தீங்கன்னா 1,05,954 crores இருக்குது. அண்டு நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் பார்த்தீங்கன்னா 887 crores. அண்டு டோட்டல் இன்ட்ரெஸ்ட் அதர் சோர்ஸஸ்லாம் ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா 1,012 crores. அண்டு ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் வந்து 583 crores. நல்ல ஜம்ப்பு ஃப்ரம் ப்ரீவியஸ் குவார்ட்டர். தெர் இஸ் 483 crores அப்படின்னு சொல்லலாம். நியர்லி 21% வரைக்கும் ரைஸ் ஆகிருக்கு. எவ்ரி அதர் பேராமீட்டரில் பார்த்தீங்கன்னா அவங்க எக்ஸல் தான் பண்ணியிருக்காங்க. இவங்களுடைய பிஸ்னஸ் மிக்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஹவுசிங் லோன் கொடுக்குறாங்க. செகண்ட் வந்து மார்ட்கேஜ் லோன் கொடுக்குறாங்க. இட்ஸ் எல்லாம் வெரி செக்யூர்டு லெண்டிங். அப்புறமேலே இந்த ப்ரொமோட்டர்ஸ் ஆஃப் த ப்ராஜெக்ட்ஸ் இருக்காங்க பாருங்கள், இந்த பில்டர்ஸ், அவங்களுக்கு லோன் கொடுக்குறாங்க. அப்புறமேலே இந்த பில் டிஸ்கவுண்டிங் பண்ணுறாங்க அகெயின்ஸ்ட் த ரெண்டல் ரிசீட்ஸுக்கு தகுந்தாப்பில். ஸோ இதுவும் வந்து இவங்களுடைய பிஸ்னஸ். இந்த தான் 4 செக்மெண்ட் ஆஃப் த பிஸ்னஸ். ஸோ இதில் வந்து டிஃபால்ட் ஆகிறதுக்கு ரொம்ப ரேர் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அப்சல்யூட்லி செக்யூர்ட் லெண்டிங்காக இருக்கிறனால இவங்களை NPA ஆர் GNPA அதெல்லாம் ரொம்ப குறைச்சி. இதனால தான் இந்த கம்பெனி நான் சூஸ் பண்ணேன். ப்ளஸ் வந்து இந்த ப்ரொமோட்டர்ஸ் அவங்களுடைய ஸ்ட்ரென்த்தை வச்சும் இந்த கம்பெனி நான் சூஸ் பண்ணேன். அதனால் இந்த கம்பெனி வந்து லாங் டைமில் நீங்கள் ஹோல்ட் பண்ணால் தான் யூ கேன் சி ரியல் பெனிஃபிட் அப்படின்னு கூட நான் சொல்லுவேன். நான் இவங்களை அந்த செக்மெண்ட்டில் வந்து பிகஸ்ட் வந்து லோன் அகெயின்ஸ்ட் அது ஹவுசிங் லோன் தான் அது ஹையஸ்ட் ஒன் வித் நியர்லி 55% அது மாதிரி இருக்குது. அண்டு 20.4 வந்து இவங்களுடைய டிஸ்கவுண்டிங். தெர் இஸ் த ரெண்ட்டை வந்து பேஸ் பண்ணி இவங்க லோன் கொடுக்குறாங்க பாருங்கள், அது வந்து இந்த செகண்ட் ஹையஸ்ட் இருக்குது, அரௌண்ட் 20% அப்படின்னு சொல்லலாம். பட் இவங்களுடைய சஸ்டைனபிலிட்டி ரேஷியோ பார்த்திங்கன்னா எக்ஸலண்ட்டாக இருக்குது. இவங்களுக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 8 times இருக்கலாம். தட் இஸ் இவங்க வந்து லோன் எவ்வளோ கொடுக்கலாம் பேஸ்ட் ஆன் த கேபிட்டல் பார்த்திங்கன்னா 8 times வரைக்கும் கொடுக்கலாம். தட் இஸ் அ ரெகுலேட்டரி அப்பர் லிமிட்டு. பட் ஆனால் ப்ருடென்ஷியலாக வந்து இவங்க எவ்வளோ கொடுக்குறாங்களா ஒன்லி 5.4 times தான் கொடுக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி வைஸாக தான் இவங்க வந்து மேனேஜ் பண்ணுறாங்க இவங்களோட அக்கௌண்ட்ஸை. தென் வந்து Tier 1 இதாக இருக்கட்டும், இவங்களுடைய CRAR பார்த்தீங்க அப்படின்னா 26.94. ஃபார் NBFCக்கெலாம் RBIயோட விதிச்ச பர்சன்டேஜ் என்னென்னா 15% இருக்கணும். இப்போ அதுக்கு மேலேயே இருக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி அதர் பேராமீட்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இவங்க எக்ஸலண்ட்டாக பண்ணுறாங்க. மார்ஜின் அண்ட் ஆப்ரேட்டிங் எஃபிஷியன்சி. மார்ஜின் பார்த்தீங்கன்னா ஏன்னா இவங்க கடன் வாங்கி கடன் தானே கொடுக்குறாங்க. ஸோ அதனால் அது எப்படி மார்ஜின் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 4% இருக்குது. இட்ஸ் அகெயின் எக்ஸலண்ட் அப்படின்னு தான் சொல்லலாம். அதை அப்படியே மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம் நம்ம. த ரிட்டர்ன் ரேஷியோஸ் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ROA பார்த்தீங்கன்னா 2.3 இருக்குது. அண்ட் ROE பார்த்தீங்கன்னா 11.6. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் ஏன் இந்த ROE குறைஞ்சிச்சு அப்படின்னு ஏற்கனவே சொன்னேன். அது 11.6 இருக்குது இப்போதைக்கு. இவங்களுடைய அசெட் குவாலிட்டி ஏன்னா இதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் மெட்ரிக் நம்ம பார்த்தாகணும். இவங்களோட அசெட் குவாலிட்டி பார்த்திங்கன்னா 0.3 இருக்குது, ஸ்லைட்டாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு 0.29லேருந்து. அண்ட் அதே சமயத்தில் இவங்களோட NNPA பார்த்திங்கன்னா அதுவும் ஸ்லைட்டாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு 0.13 அப்படின்னு சொல்லணும். அண்ட் கிரெடிட் காஸ்ட் which is also an important measure. There is எவ்வளோ ப்ரொவிஷன்ஸ் போடுறாங்க அகெயின்ஸ்ட் அட்வான்ஸ் அப்படின்னு பார்க்கணும். அது பார்த்தீங்கன்னா 0.16. அது வந்து ஸ்லைட்டாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஏன்னா இவங்களோட ப்ரொவிஷன்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுனால அதுவும் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஸோ எவ்ரி பேராமீட்டரில் பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி வந்து எக்ஸலண்ட் தான் பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்காங்க. அண்டு LIC ஹவுசிங் ஃபைனான்ஸை கம்பேர் பண்ணால் கூட இவங்க வந்து ஃபார் அஹெட்னு சொல்லலாம் இன் மெனி ஆஃப் த ரேஷியோஸில். ஸோ இவங்களோட ஃபியூச்சர் வந்து ஃபார் பெட்டராக இருக்கும் அப்படின்னு என்னுடைய நம்பிக்கை, எனக்கு அது மேலே நம்பிக்கை இருக்குது. அண்டு பார்ப்போம் எப்படி பண்ண போகிறாங்க அப்படின்ட்டு.
இந்த கம்பெனியை நீங்கள் லாங் டேர்மாக ஹோல்ட் பண்ணால் தான் நீங்கள் வந்து ரியல் பெனிஃபிட் பார்க்க முடியும். அதுக்கு வந்து ரொம்ப பொறுமை தேவை அப்படின்னு தான் இந்த தருணத்தில் சொல்ல விரும்புகிறேன். இது வரைக்கும் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இதில் வந்து நிறைய ஸ்டாக்ஸை நான் பேசியிருப்பேன். அது அத்தனையுமே ஃபார் எஜுகேஷன் அண்ட் இன்ஃபர்மேஷன் பர்பஸ், நாட் அ ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன். மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.